மேசராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆரம்பமே அசத்தலா இருக்கு என்று சொல்லக்கூடிய வகையில் மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி காத்திருக்கு என்று சொல்லக்கூடிய வகையிலும் ஜனவரி மாதத்தில் உறுதியாகவே பல அதிரடியான மாற்றங்கள் உங்களை தேடி வருகிறது. ஜனவரி மாதம் முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் இது 200% நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன. 2026ஆம் ஆண்டின் துவக்கமும் இந்த வருடத்தின் முதல் மாதமாக இருக்க அசத்தல் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் ஜனவரி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த மாதத்தின் தொடக்கத்திலே லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வாக்கியத்தின்படி லாபத்திலும் திருக்கணிதத்தின்படி விரயத்திலும் பலம் பெறுகிறார். நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவானின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் பொருளாதார பற்றாக்குறை அகலக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது புதிய முயற்சிகளில் ஈடுபடும் மேசராசிக்காரர்களுக்கு பல வெற்றி வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. சனியின் அமைப்பு 7.5 சனியின் ஆரம்ப காலகட்டம் என்றாலும் கூட பெரிய அளவில் நெருக்கடிகளை சந்திக்காத வகையில் சில அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பும் மிக சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தரின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிக்கல்கள் விலகும். இந்த தருணத்தில் புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்டவை நீங்கள் எதிர்பார்த்தபடி சாதகமாக அமையும். வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை சனி இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. சனி பகவான் முழுமையாக மார்ச் மாதத்தில் இருந்து 7.5 சனியினுடைய வீரியத்தை ஆரம்பிக்க போகிறார். அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மேசராசிக்காரர்களுக்கு பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் விலக்கி முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் இனிமையான தருணமாக உறுதியாகவே அமையும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த ஜனவரி மாதத்தின் துவக்கத்தில் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வலம் வருகிறார். அதை தொடர்ந்து ஜனவரி 14ஆம் தேதி முதல் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உச்சபலம் பெறுகிறாருங்க. 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியான புதன், 2 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன், 5ஆம் இடத்தின் அதிபதியான சூரியன் என இந்த முக்கூட்டு கிரகங்களுடன் இணைந்து ராசியின் அதிபதியான செவ்வாயும் இந்த வருடத்தின் துவக்கத்தில் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வலம் வருகிறார். 4 கிரக நிலைகள் அதீதமான நன்மையை அள்ளி கொடுக்கும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தான வலுப்படுத்துவது உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அமோகமான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக மாற்றிக் கொடுக்க போகிறது. எனவேதான் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு 200% ஆரம்பமே அசத்தலா இருக்கு என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய இன்ப அதிர்ச்சி உறுதியாகவே காத்திருக்கிறது. நல்ல வரன் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் கைகூடும். பொருளாதார வளர்ச்சி காணக்கூடிய வகையில் வருமானத்தை உயர்த்தக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது ராசியின் நாதர் உச்சபலம் பெறும் இந்த நேரம் அற்புதமான நேரமாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. 100 அல்ல 200% உங்களுடைய செயல்கள் அனைத்திலும் முயற்சிகள் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி உண்டு என்பதை ராசியின் அதிபதியான செவ்வாய் உச்சபலம் பெறக்கூடிய இந்த வேளையில் அதிலும் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் உச்சபலம் பெறுவதால் தொழில் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது தங்களுடைய பெயரில் புதிதாக இடம், நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் நல்ல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக செயல்படும் தருணமாகவும் நம்பிக்கையுடன் பல பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. தைரியத்துடனும் துணிச்சலுடனும் தன்னம்பிக்கையுடனும் பல பணிகளை நன்மை நிறைந்தவையாகவும் வெற்றி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த திட்டத்தை முயற்சி செய்தாலும் அதில் நிச்சயம் வெற்றி
உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதை ராசியின் அதிபதியான செவ்வாய் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க. ஏனென்றால் நவகிரகங்களிலே வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் ராசியின் அதிபதியான செவ்வாய் உச்சபலம் பெறுவதால் நீங்கள் நினைப்பதை விட பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் 2 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் மிக வலுவாக தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறாருங்க. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த மாதத்தின் முற்பகுதியில் பாக்கியஸ்தானத்திலும் பிற்பகுதியில் தொழில் ஸ்தானத்தையும் வலுப்படுத்த போகிறார். பொன்பொருள் சேர்க்கைக்கான மோகமான வாய்ப்பை 9 மற்றும் 10 ஆகிய இடங்களில் இந்த வருடத்தின் துவக்கத்தில் வாசம் செய்யும் சுக்கிரனின் அமைப்பால் நிச்சயமாக உண்டு. இந்த தருணத்தில் நீங்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க முடியவில்லை, வசதி வாய்ப்பை உருவாக்க முடியவில்லை என்று ஆதங்கப்பட்ட சூழலில் அவை அனைத்தையும் சிறப்பாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க சுக்கிரன். ஆரம்பமே அசத்தலாக அமைய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்கள் எதிர்பார்த்த நல்ல திருப்பங்களும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. எல்லா வகையிலும் நன்மையை உறுதியாகவே அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருகிறாருங்க சுக்கிரன். பொருளாதார நெருக்கடிகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். எதிர்பார்ப்பதை விட நல்ல சம்பளத்தில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பமாக அமைய போகிறது. நல்ல பல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதனும் இந்த வேளையில் 11ஆம் தேதி வரை 9ஆம் இடத்திலும் அதை தொடர்ந்து 10ஆம் இடத்திலும் வலம் வர போகிறார். வித்யாகாரகரான புதன் இந்த தருணத்தில் குடும்ப வருமான உயர்வுக்கான நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்குவதால் உபரி வருமானம் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய வருமானம் உயரும் நல்ல நேரமாக இந்த தருணம் அமைய போகிறது. தொழில் வளம் சிறக்கும். தொல்லை தந்தவர்களிடம் இருந்து விலகி தனித்து செயல்படுவதோடு மட்டுமல்லாது நல்ல பல காரியங்களை இந்த தருணத்தில் விழிப்புணர்வுடன் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. சுய தொழில் துவங்கும் முயற்சியில் மிக பெரிய அளவுல வெற்றி கிட்டும். கிருஷ்ண கிரகமான சூரியன் ராசியின் உச்ச அதிபதியாக பார்க்கப்படுகிறார். அவர் மிக வலுவாக ஜனவரி 15ஆம் தேதி முதல் தொழில் ஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் ஸ்தானத்தில் நுழையும் ராசியின் உச்ச அதிபதியான சூரியன் பல நல்ல வாய்ப்புகளை மேசராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக மாற்றி கொடுப்பார். எனவே இந்த மாதம் முழுவதுமே 9 மற்றும் 10ஆம் இடத்தில் வலம் வரும் சூரியனின் அமைப்பால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் இருக்கும். எதிர்பார்ப்பதை விட உற்சாகத்துடன் பணியாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் சூரியனின் அமைப்பால் கிடைக்கிறது. ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பமாக மாற்றி கொடுக்கிறார். சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களில் மாறி வலம் வந்தாலும் நன்மை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். முழு சுபகிரகமான குரு பகவான் இந்த வேளையில் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் பாதிக்கு மேல் கடந்த சூழலில் இனி பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார். முந்தைய காலத்தில் நடைபெறாத காரியங்கள் கூட தற்போது விரைவாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. பொருளாதார நிலை உயரும் என்பதை குரு பகவான் திட்டவட்டமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ஆரம்பமே அசத்தல் என்று சொல்லக்கூடிய வகையில் ராகு லாபத்திலும் கேது 5லும் இருப்பது அதிரடியான லாபத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த ஜனவரி மாதத்தில் பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட பல விசேஷ தருணங்கள் வரக்கூடிய இந்த வேளையில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நிச்சயமாக மேசராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சி இந்த ஜனவரி மாதத்தில் ஆரம்பமே அசத்தலாக அமைகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வருடத்தின் துவக்கத்தில் காத்திருக்கும் மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உறுதியாகவே கிடைக்கும்.